மோட்டிவேஷனையும் குடுக்குங்க. ஸோ முடிஞ்சு ஒரு சின்ன லைக்கும், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டேங்க. 1 டம்ளர் அளவுக்கு வந்து கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து தாராளமா வந்து ஆ மொத்தம் எத்தன தோசை வந்துச்சு அப்டின்னா வந்து ஒரு 10 தோசை வந்துச்சுங்க இந்த டம்ளருக்கே. ஸோ இந்த டம்ளர் அளவு உங்க வீட்ல எத்தன பேரோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க. இதுல வந்து 1 டம்ளர் அளவுல எடுத்தோம் அப்டின்னா வந்து 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் வந்து துவரம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 3 பருப்பு சேர்த்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உளுந்து வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. உளுந்து வந்து நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்ல அப்டின்னா வந்து நீங்க வெள்ள உளுந்து கூட சேர்த்துக்கலாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்தீங்க அப்டின்னா வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து குடுக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க கருப்பு உளுந்து. ஆ கருப்பு உளுந்து கஞ்சி சாப்பிடாதவங்கலாம் வந்து இந்த மாரி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாரி முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா பச்சரிசியும், கொஞ்சமா